சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேக் அவர்கள பத்தி செய்தி வரல அப்படின்னா, அந்த ஒரு வாரம் ரொம்பவே சுமாரா போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அபிஷேகாவ பத்தி தொடர்ந்து ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் பாடிட்டு இருக்கும்போது, ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் எழுந்து நின்றுருக்காங்க அப்படிங்கிறது தான். செட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய வாரம் அப்படிங்கிறது 1 விசஸ் 1 ரவுண்ட். அந்த ஒரு ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஒவ்வொருத்தர் கூட 1 விசஸ் 1 போட்டு மோதியிருக்காங்க. அந்த வகையில இந்த சீசன்ல மிக பெரும் அளவுல எதிர்பார்க்கப்பட்டிருக்க அபிஷேகா அவர்கள் அக்ஷித் கூட வந்து 1 விசஸ் 1 மோதியிருந்தாங்க. இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்க? யாரு கோட்ட விட போறாங்க? அப்படின்னு எல்லாருமே அவங்க பாடக்கூடிய பாடல்கள ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு வந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க 2 பேருமே ஜட்ஜஸ் வியந்து போற அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்திருக்காங்க. முதல்ல அக்ஷித் அவர்கள் தான் பாடியிருக்காரு. அக்ஷித் அவர்கள் வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு அப்படின்னா, ஒட்டுமொத்த ஜட்ஜஸுமே பயங்கரமா கைத்தட்டி அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் குடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா அக்ஷித் அவர்கள் பாடியிருந்தாரு. தொடர்ந்து அக்ஷித்தோட ஆப்பனன்ட்டா இருக்கக்கூடிய அபிஷேகா அவர்கள் பாட ஸ்டார்ட் பண்ணும்போது, அங்க இருந்த ஜட்ஜஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. குறிப்பா சரண் அவர்கள்லாம் அபிஷேகாவ பார்த்து சொல்லியிருக்காங்க, "அந்த பையன் ரொம்ப சூப்பரா பாடிட்டான். உண்மையிலேயே இப்ப இந்த போட்டி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு முடிவு பண்ண வேண்டிய ஆள் வந்து நீ தான். எப்படி பாடப் போறன்னு பார்க்குறேன். ஆல் த பெஸ்ட்" அப்படிங்கிற மாரி சொல்லி தான் பாட வச்சிருந்திருக்காங்க. அபிஷேகா அவர்கள், "இந்த போட்டி நார்மலாலாம் முடியாது. ஒன் சைடாலாம் முடியாது. முழுக்க முழுக்க ஒரு டஃப் காம்படிஷன் நான் குடுப்பேன்" அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரான ஒரு பாடல டெலிவரி பண்ணி இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டெலிவரி வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, அபிஷேகா பாடிட்டு இருக்கும்போதே ஒட்டுமொத்த ஜட்ஜஸும் எந்திரிச்சு நின்னு கைத்தட்டி ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அபிஷேகா பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஜட்ஜஸுமே இறங்கி ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க. அந்த அளவுக்கான ஒரு மரணமாஸ் பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்காங்க. 1 விசஸ் 1 ரவுண்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுலபமா அபிஷேகா அவர்கள் ஜெயிச்சுருவாங்க அப்படிங்கிற மாரி தான் நம்ம எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த மாதிரிலாம் சேனல் வந்து இந்த முறை ஈஸியா குடுக்கல. ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட்ட தான் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் வந்து அபிஷேகாக்கு ஈக்குவலா போட்டிருக்காங்க. அவங்க 2 பேருமே ஒரு பல பரீட்சை நடத்தியிருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப அருமையா பாடியிருந்தாங்க. யாருக்கு ஓட்டு போட்டாலுமே அது வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. 2 பேருமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஆனா யாராவது ஒருத்தர தான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும் பட்சத்தில், ஜட்ஜஸ் வந்து எழுந்து போய் நின்றுருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அது அபிஷேகா தான். ஸோ அவங்களுக்கு தான் அந்த ஒரு பரிசு போயிருக்கு. அந்த ஒரு ஓட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இதன் மூலியமா அபிஷேகா அவர்கள் ஒவ்வொரு வாரமும் தான் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத பதிய வச்சு வந்துட்டு இருக்காங்க. ஜட்ஜஸும் ஓப்பனாவே சொல்ட்டாங்க, "நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ. கண்டிப்பா உன்ன அந்த இடத்துல நாங்க லாக் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறோம்" அப்படின்னு. ஆனா எந்த ஒரு தப்புமே பண்ணாம ரொம்ப ப்ராப்பரா, ரொம்ப நீட்டா அடுத்தடுத்து ஸ்ட்ராங்காயி போய்க்கிட்டு இருக்க இந்த ஒரு கண்டஸ்டன்ட்ட பார்க்கும்போது, கண்டிப்பா மத்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு பயம் இருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.